இந்திய அரசுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், நீதிபதியை தேர்ந்தெடுக்கும் முறையிலே கொலீஜியம் என்கிற முறை கூடாது. ஜனநாயக முறைப்படி நீதிபதிகளை தேர்ந்தெடுக்க நீதிபதிகளை இடஒதுக்கீட்டு முறையில் கொண்டு வர வேண்டும். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அதில் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீட்டு முறையை கட்டாயப்படுத்த வேண்டும். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இன்றைக்கு இருக்கிற எண்ணிக்கையில எத்தனை பேர் ஓபிசி தலைவர்களை பார்த்து நான் கேட்கிறேன். பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்காக போராடக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறேன். எஸ்சி எஸ்டி மக்களை எதிரிகளாக பார்க்கிறவர்களை பார்த்து நான் கேட்கிறேன். நீங்கள் எஸ்சி எஸ்டி நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கூட கேள்வி எழுப்ப வேண்டாம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் எத்தனை பேர் ஓபிசி என்று கணக்கெடுங்கள். ஏன் இதை கேட்க மறுக்கிறீர்கள்? திருமாவளவன் இங்கே குடியேற்றக்கூடாது என்று எல்லா சாதியும் ஒன்று சேர்கிறீர்களே. இதே புதுவூரில் முடியேற்றிய போது எத்தனை எதிர்ப்பு, எத்தனை இடங்களில் எங்கள் கட்சி கொடிகளை எல்லாம் நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம், ஆனால் விடுதலை சிறுத்தை கொடி பறக்கக்கூடாது, அதற்கு ஒன்று சேருகிறீர்களே. என்றைக்காவது உச்ச நீதிமன்றத்தில் எங்கள் சமூகத்திற்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்களா? போராடி இருக்கிறீர்களா? ஒன்று சேர்ந்திருக்கிறீர்களா? அனைத்து சமுதாய பேரியக்கம் கண்ட ராமதாஸ் அவர்களே, அனைத்து சமுதாயங்களையும் ஒருங்கிணைத்து உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று என்றைக்காவது நீங்கள் போராடி இருக்கிறீர்களா? ஏன் கேட்கவில்லை? சங்கிகளை உங்களால் எதிர்க்க முடியவில்லை. அங்கே இன்றைக்கு இருக்கிற நீதிபதிகளில் 90 விழுக்காட்டுக்கு மேல் உயர் சாதி பார்ப்பனர்கள் உள்ளிட்ட உயர் சாதி நீதிபதிகள் தான். எப்படி அவர்களால் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க முடியும்? நல்ல தீர்ப்பு வழங்க முடியும்? இதுதானே பிரச்சனை. ஆகவே கொலீஜிய முறை கூடாது. இது என்னுடைய வேண்டுகோள்.